இச்சுப்பட் சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்களோட காம்போ பயங்கர ஹிட்டு போன வாரம். ஸோ பிக் பாஸ் 9ஐயே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஃபன் பண்ணி 2 பேர்கிட்டையும் வந்து பேசி அந்த கொரட்டை இஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த ஜட்டி இஷ்யூ எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து செம்ம ஃபன்னாக வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட முடியுது. அதுக்கப்புறமா துஷார் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேப்டன்சி வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது, அவரோட இன்னபிலிட்டியை வந்து பயங்கரமாக வந்து கொஷின் பண்ணியிருந்ததாக வந்து கேள்விப்பட முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு போல். வீட்டில் வேலை செய்கிற விஷயங்கள் பற்றி ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தே வந்து போயிருக்கு போல். அது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து 3 பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி முன்னாடி சபரி, விக்கல்ஸ் அண்ட் பிரவீன். ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த சால்ட் இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்து கேப்டன் வந்து ஏன் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுத்து யார் வந்து இந்த வீட்டில் வந்து பின்னாடி முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணபடி வந்து பார்வதி நேமை தான் வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு எவிக்ஷனாக வந்து அப்சரா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்டோரி சொல்லும் போது வந்து அவங்க அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு மைனஸாக என்ன போச்சு அப்படின்னா, எங்கேயுமே வந்து பேசாமல் விட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு மைனஸாக போச்சு. எனிவே அவங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவும் ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து வாங்காமல் ரொம்ப பாசிட்டிவாக வந்து அவங்க வெளியே போகிறது வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போல். கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் வந்து திரும்பவும் வந்து அந்த சீரியல் ரிலேட்டடாக நினைக்கிறேன். ஸோ அந்த ஆல்ரெடி வந்து ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் கூட வந்து ஒரு லவ் இருந்ததை பற்றி வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றியா இல்லை என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. ஏதோ வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து வார்ன் பண்ண மாதிரி ஏதோ கேள்விப்பட முடியுது. என்ன மேட்டர்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நடக்கலை. பட் அது வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளி அன்றைக்கி வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க போல். எத்தனை பேருன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து 20 பேர் போயிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 25 பேர் வரையும் வந்து போகும். ஸோ அதனால் 5 வைல்ட் கார்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யார் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில் வெரி ஆகலை. பட் ஏதோ ஒரு கப்புள் வந்து போகிறாங்க போல். ஸோ மேரிட் கப்புள். இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சீசனில் இந்த மாதிரி மேரிட் கப்புள் போனதே கிடையாது. அந்த மாதிரி போகிறாங்க போல். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் யார் அது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.